ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ராசி மண்டலத்தில் 11வதாக இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள், அதாவது அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களை உடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த டைமில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழுது அப்படின்னா அது கண்டிப்பாக அதுக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருக்கக்கூடியதுன்னா இந்த கிரக நிலைகள் தாங்க. இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா வருட கிரகங்கள் அப்படின்னும் மாத கிரகங்கள் அப்படின்னும் பிரித்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கிரகத்துக்குமே உரிய தன்மைகளை பொறுத்து தான் அந்த கிரக நிலைகள் செயல்பட ஆரம்பிக்கும். இதில் வருட கிரகங்களானது அந்த கிரக நிலைகளுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறும். இப்போ உதாரணத்துக்கு சனி பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறக்கூடியவர். அவர் ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டார்னா 2.5 வருஷத்துக்கு அதே இடத்துல தான் இருப்பார். அதே போல தான் ராகு, கேது மற்றும் குரு எல்லாமே. அடுத்த மாத கிரகங்கள் பார்த்திங்கன்னா 30 நாட்களுக்கு ஒரு முறை மாறுவாங்க. ஒரு சில கிரகங்கள் 45 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகங்களும் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு முன்னே இருக்கக்கூடிய தன்மைகளுக்கு ஏற்ப மாறும் பொழுது அதனுடைய தாக்கம் அந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். அதில் 11ஆம் தேதி அன்னைக்கு கலசரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அடுத்து 14ஆம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. 15ஆம் தேதி எனக்கு ரணருணு ரோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கலசரஸ்தானத்தில் மாறுறாரு. 16ஆம் தேதி அன்னைக்கு கலசரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. இதுதான் இந்த காலகட்டங்களில் மாற்றம் அடையக்கூடிய கிரக சூழ்நிலைகள். இந்த கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கும்பராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் 11வதாக இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையானது அதிகமாகவே இருக்கும். இயல்பாகவே பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் கும்பராசிக்காரங்க இருக்காங்கன்னா அந்த கும்பராசிக்காரங்க தான் அதிகமாக செலவு செய்கிறவங்களா இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் செய்யணும். நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோ ஒருத்தங்க உதவி அப்படின்னு கேட்கக்கூடாது அவங்கள்ட்ட. அப்படி கேட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்கிற வரைக்கும் அந்த மனசு அவங்களுக்கு அடையவே அடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயல்பு உடையவர்கள் தான் கும்பராசிக்காரங்க. ஸோ அதனாலேயே பெரும்பாலும் கும்பராசி நேயர்களுக்கு பேரும் கெட்ட பேராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அதுக்காக இவங்க கெட்ட பேர் எடுக்கிறத பெருசாகவே நினைக்க மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்திக்கக்கூடிய ஆட்களும் கும்பராசி நேயர்கள் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய கான்செப்ட். பெரும்பாலும் கும்பராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் அதிக அளவு ஈடுபாடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் செலவு செய்கிறதுலையும் இவங்க இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு இவ்வளோ செலவுகள் இருக்குது, எப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கடன் வாங்கியாவது செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் கும்பராசிக்காரங்க. ஸோ எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே அந்த காரியத்தில் இவங்க ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. அதில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பிறந்திருக்கக்கூடிய நிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் தான் கிடைக்க இருக்குது. 7.5 சனியினுடைய பாத சனியான கடைசி கட்டமானது நடந்துட்டு இருந்தாலுமே கூட இந்த டைம் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசை வீணாக உறுத்திட்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கவலை இப்போ உங்களை விட்டு நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க. ஸோ ரொம்ப நாளாக இந்த கவலை உங்களை போட்டு அழுத்திட்டு இருக்குது, உங்கள் மனசில் நீங்காமல் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது என்னவோ அதுதான் இப்போ நீங்கள் போகுது. ஸோ மற்றவர்களோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ கும்பராசி என்பவர்கள் எப்போதுமே தனித்துவமானவர்கள் தான். அதனால் நீங்கள் மற்ற ராசிக்காரர்களோடு உங்களை கம்பேர் பண்ணி பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனம் இருக்கக்கூடிய நிலைக்கு யாராலையும் இருக்கவே முடியாது. இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் செயல்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா எவ்வளவு தான் நீங்கள் திறமைசாலியாக இருந்தாலுமே கூட, திறமையாக செயல்பட்டாலுமே கூட ஒரு சில காரியங்களில் தடங்கள் அப்படின்றது உருவாகத்தான் செய்யும். எந்த ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சு தடங்கள் ஆகுதோ அதை அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அது அந்த கிரக நிலைகள் மாறும் பொழுது அந்த காரிய தடை நீங்கி உங்களுடைய தடைகள் நீங்கி நீங்கள் சிறப்பான ஒரு இடத்துக்கு போக முடியும். அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது மட்டும் கவனமாக இருங்க. ஏன்னா பெரும்பாலும் நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் தான்.
ஆனால் இது அடுத்தவங்களுக்காக அப்படின்னு செய்துக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களை வந்து கவனிக்க முடியாமல் போயிடும், உங்களுக்குன்னு எதுவும் வந்து இல்லாமல் போயிடும், உங்களுடைய குடும்பம் உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எதுவும் இல்லாமல் போகும். ஸோ வீணாக வந்து செலவு செய்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதில் மிஞ்சக்கூடியது அலைச்சல் மட்டும்தான். மேலும் இந்த காலகட்டங்களில் தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடிய கும்பராசி நேயர்கள், ஸோ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்கள் வந்து செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது இந்த டைமில் நடக்கவே நடக்காது. அது நடக்கிறதுக்காக நிறைய இழுபறியான ஒரு நிலையானது உங்களுக்கு வந்து காணப்படும். புதுசாக நிறைய ஆர்டர்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஆர்டர்கள் எல்லாமே உங்களுக்கு எளிமையாக கிடச்சிடாதுங்க. அதுக்காக நீங்கள் அலைஞ்சி திரிஞ்சு தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். நிறைய அலைச்சல் செய்து இருந்தால் தான் அது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமுமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ வர வேண்டிய நேரத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதாவது தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணம் கண்டிப்பாக இருக்கும். அதற்குரிய ஒரு வேலையோ தொழிலோ உங்கள் கையில் எப்போதும் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் கடன் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். அந்த கடனும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில காலங்களில் அது வந்து கரையக்கூடியது தான். அதனால் அதை பற்றி வந்து பெருசாக வந்து கவலைப்பட தேவையில்லை. இன்னும் மென்மேலும் வந்து அதை வளர்த்துக்காமல் இருங்க. மேலும் அலுவலகம் தொடர்பாக ஒரு சில பணிகளில் வந்து நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு முழு மூச்சோட ஆர்வத்தோடு நீங்கள் வந்து வேலை செய்யணும். ஏனோ தோணா அப்படின்னு செஞ்சீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமுமே இருக்கவே இருக்காது. ஒரு காரியம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து முழுசாக முடிக்கிறதுக்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு அதில் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து நடக்கும். ஸோ அதுதான் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது. அப்போ தான் முன்னேற்றத்தையும் வந்து பார்க்க முடியும். மேலும் நண்பர்கள், உறவினர்கள் இவங்களோட நீங்கள் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. என்னதான் நீங்கள் எல்லாரோடையும் போனாலுமே கூட பயணங்கள் போகும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடைமைகள் மீது நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருங்க. இல்லைனா அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் பயணத்தில் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இழப்பாக போய் முடிஞ்சிடும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்துலேயும் அப்படிதாங்க. எவ்வளவு பிரச்சனைகளானது இருந்துட்டு இருந்தாலுமே கூட கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் அது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும், நீங்கி போயிடும். நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை வந்து பெருசாக இங்கே யாருமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ எல்லாரோடையும் நீங்கள் நல்ல ஒரு அந்யூன்யமாக வந்து பழக ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசுகிறதுனால எல்லாருமே எல்லா பிரச்சனையும் வந்து மறந்துடுவாங்க. அதுவும் குறிப்பாக கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து நீங்க போகுது. 2 பேருக்கு இருக்கக்கூடிய மன வருத்தங்களானது நீங்கும். மேலும் இந்த டைமில் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்துவீங்க. அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்காக அப்படின்னு நிறைய நீங்கள் சேமிக்கவும் தொடங்குவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அது குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நோக்கியே வந்து இருக்கும். புதுசாக வீடு வாங்குறது, மனை வாங்குறது இது மாதிரியான வேலைகளை கூட நீங்கள் இந்த காலகட்டங்களில் வந்து தொடங்கலாம். ஆனால் அப்படி தொடங்குனீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய பொறுப்புகளை தயவு செஞ்சு நீங்கள் ஏற்றுக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் அடுத்தவங்களுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு பாதிப்புகளை வந்து நிறைய கொடுத்துடும். அதே போல் வீண் அலைச்சலும் கூட உங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த விஷயத்தில் மட்டும் கும்பராசியுடைய பெண்கள் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொண்டர்களால் நிறைய ஆதாயம் கிடைக்கும். ஆல்ரெடி பொது சேவை அதிகமாக செய்யக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் நிறைய ஆர்வமானது இருக்கும். ஸோ மேலிடத்துலேருந்து வரக்கூடிய தகவல்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து செய்ய முடியும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் உங்கள் கைக்கு வராமல் இழுபறியாக இருந்துகிட்டு இருந்த பணம் கூட இப்போ உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். பண வரவு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். கவலைப்பட தேவையில்லைங்க. வேலைப்பளு மட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த வேலை விஷயமாக நீங்கள் வெளியூர் போகிற மாதிரி இருக்கும். குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல முழுமையான ஆர்வமானது இருக்கும். இந்த ஆர்வம் இருக்கும் பொழுதே நீங்கள் நிறைய வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நிறைய படித்து சாதிக்க முடியும். உங்களுடைய பொருட்கள் மீது மட்டும் கவனமாகவே இருந்துக்கோங்க. நீங்கள் எங்கே போனாலும் சரி, ஸ்கூல் போகிறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வெளியில் அடிக்கடி பயணங்கள் போகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன பொருள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதில் வந்து உங்களுடைய கவனத்தை வந்து கொடுங்க. மேலும் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு, ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையிறதுக்கு நீங்கள் விநாயகரை மட்டும் வழிபாடு செய்துட்டு வாங்க. அதுவே போதுமானது. விநாயகர்
முருகப்பெருமான இந்த டைமில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா காரிய தடைகள் எல்லாமே வந்து விலகி உங்களுக்கு நன்மைகளானது கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள்னால் 22, 23 இந்த 2 நாட்களுமே சந்திராஷ்டமங்கள் தான். ஸோ சந்திராஷ்டம நாட்களில் எப்போதும் போல் கவனத்தோடு இருந்துக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.